Okay, next we are going to discuss about formation of nucleus. Formation of nucleus and its mass defect. எப்படி ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும், அப்புறம் அதோட மாஸ் டிஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நியூக்ளியஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இது சேர்ந்ததா ஒரு நியூக்ளியஸ் இல்லையா? ஸோ அப்போ நம்ம எழுதுவோம். ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு by the combination of proton and neutron. It is formed by the combination of proton and neutron. ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் எப்படி வந்து புரோட்டான் எப்படி எழுதலாம். we can say z proton plus neutron. ஸோ நியூட்ரான் எப்படி எழுதலாம்? we can write that would be a minus z. இது வந்து நியூட்ரான். ஸோ இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா will get an element. ஸோ எலமெண்ட் வந்து z, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து a, ப்ளஸ் இந்த புரோட்டானும் நியூட்ரானும் கம்பைன் ஆகும்போது ஒரு எலமெண்ட் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் அது கூடயே சேர்ந்து என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். தட் இஸ் வாட் we call as a binding energy, that is released energy. ஓகே, ஸோ இப்போ என்ன அர்த்தம்? புரோட்டானும் நியூட்ரானும் கம்பைன் ஆகும்போது எலமெண்ட் எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, தென் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதே எனர்ஜியை திருப்பி நான் இந்த எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இந்த எலமெண்ட்லேருந்து புரோட்டானும் நியூட்ரானும் தனியாக வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே, இதுதான் வந்து என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். இப்படி தான் ஒரு நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தெர் இஸ் அ திங் கால்ட் மாஸ் டிஃபெக்ட். ஸோ இந்த இதை அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இதோட மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டானுக்கு ஒரு மாஸ் இருக்கும், நியூட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கும். இந்த ரெண்டு மாஸையும் நம்ம ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? இந்த எலமெண்ட்டோட மாஸ் கிடைக்கணும் இல்லையா? பட் சயின்டிஸ்ட் தேரி ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டு மாஸையும் ஆட் பண்ணி பார்த்தா இந்த ரெண்டு மாஸோட ஈக்குவாலிட்டி வந்து இந்த மாஸ்க்கு வரல. ஆக்சுவலாக இந்த மாஸோட இந்த எலமெண்ட்டோட மாஸ் வந்து இதை விட கம்மியாக இருந்துச்சு. இது எப்படி? இந்த எவ்வளோ மாஸ் இருக்கோ அதுதானே திருப்பி அதே மாஸ் தானே ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறமும் வரணும், ஆர் கம்பைன் ஆனதுக்கப்புறம் வரணும். பட் வரலை. அதை என்ன பண்ணி பார்த்தாங்க? ஸோ மெனி பீப்புள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. தென் ஃபைனலி கேம் டு த சொல்யூஷன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுக்கு மாஸ் டிஃபெக்ட் ஈக்குவேஷன் எழுதிடலாம், மாஸ் ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஓகே, ஸோ மாஸ் ஈக்குவேஷன் இது எழுதும் போது இப்போ ஜெட்ன்றது வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். ஓகே, 10 புரோட்டான் இருக்குது. அப்போ 10 புரோட்டானோட மாஸ் எழுதணும்னு என்ன பண்ணணும்? மாஸ் ஆஃப் த ஒன் புரோட்டான் எழுதணும் இல்லையா? ஸோ யூ கேன் சே மாஸ் இன்ட்டு மாஸ் ஆஃப் த புரோட்டான் இன்ட்டு ஜெட், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி மாஸ் ஆஃப் த நியூட்ரான் இன்ட்டு ஏ மைனஸ் ஜெட். ஓகே, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மாஸ் ஆஃப் த எலமெண்ட் எக்ஸ் கிடைக்கும். ஓகே, மாஸ் ஆஃப் த எலமெண்ட் எக்ஸ் ப்ளஸ் பைண்டிங் எனர்ஜி. ஓகே, ஸோ இதில் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது வந்ததுன்னா, அதாவது இந்த ரெண்டு மாதம் ஆட் பண்ணி இந்த ரெண்டு மாதம் ஆட் பண்ணால் இந்த மாஸ் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த மாஸ் வந்து ஆக்சுவலி லெசர் தென் தி ஆக்சுவல் மாஸ். ஸோ யூ கேன் சே தட் இஸ் மாஸ் ஆஃப் த புரோட்டான் இதை எழுதும் போது எம்பி இன்டூ ஜெட் ப்ளஸ் எம்என் இன்டூ ஏ மைனஸ் ஜெட் ஆக்சுவலி கிரேட்டர் தென் தி எம் டைம்ஸ் ஆஃப் தி எக்ஸ். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் டிஃபெக்ட், அதாவது மாஸ் டிஃபெக்ட்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் சே டெல்டா எம். மாஸ் டிஃபெக்ட்னா டெல்டா எம். ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ குறைஞ்சிருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ யூ கேன் சே மாஸ் ஆஃப் த புரோட்டான் இன்டூ ஜெட் ப்ளஸ் எம்என் இன்டூ ஏ மைனஸ் ஜெட். இதிலிருந்து we can subtract the mass of the element x. So that would be the mass defect. So இவ்வளோ மாஸ் வந்து குறைஞ்சிருக்கு. பட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் கம் தட் இவ்வளோ மாஸ் குறைஞ்சிருக்கு, இந்த மாஸ் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு தான் வந்து ஐன்ஸ்டைன் கேவன் அ சொல்யூஷன் டியூரிங் தட் பீரியட், தட் இஸ் மாஸ் கேன் கன்வெர்டர் இன்டு எனர்ஜி. அதாவது இந்த மாஸ் வந்து ஒன்றும் ஆகலை, தானாக மறையலை, இந்த மாஸ் வந்து இந்த எனர்ஜியாக வந்து என்ன ஆயிருக்கு? ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதை வெரிஃபை பண்ணி அதுதான் வந்து ட்ரூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் அப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது வாட் வில் கெட்? ஸோ ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் பை Einstein equation by Einstein, we can write by Einstein equation. What happened? This mass is completely converted into energy. So that is what we call as say. So that binding energy would be equal to mass defect into c square. So mc square அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். So that is what delta m into c square. அதுதான் வந்து எனர்ஜியாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது reduce on mass defect is completely converted into
எனர்ஜி அப்படின்றத வந்து ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்தது. ஓகே.